அப்ரிஷியேட் பண்றேன். நம் ஆராதனை துவங்கும் முன்னமாக நம் ஜெபத்தோடு நம் ஆராதனை போவோம். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, அப்பா பிதாவே, சுவாமி இயேசப்பா, இந்த வேலையை கொடுத்தமைக்காக தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வேலையில உங்களுக்கு கர்த்தாவே உம்முடைய வசனத்தை கேட்க ஆண்டவரே எவ்வளோ ஆத்மாக்கள் வந்திருக்காங்க சுவாமி. அத ஆண்டவரே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவுக்கா நீங்க பிளஸ் பண்ணுங்க சுவாமி. ஆண்டவரே, நீங்க எங்க மேல வச்சிருக்கக்கூடிய அன்புக்கும் இரக்கத்திற்கும் ஆண்டவரே உம்முடைய கிருபைக்கும் நாங்க ரொம்ப நன்றி சொல்லணும் சுவாமி. உம்முடைய அளவில்லாத அன்புக்காகவும் ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் இந்த உலகத்துல எங்களை உண்மையா அன்பு செய்யறவங்களா இருக்கீங்க சுவாமி. அதுக்காக நன்றி சுவாமி. நீங்க தான் ஆலோசனை கர்த்தரா இருக்கீங்க. ஸோ எங்களோட ஃபீலிங்ஸ், ஸோ வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலும் காட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒவ்வொருத்தவங்களையும் ஆண்டவரே எங்க குப்பையிலேருந்து எடுத்து ராஜா நீங்க எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க சுவாமி. அதற்காக தேவனே உங்களுக்கு நன்றி சொல்லணும் சுவாமி. அட் த சேம் டைம் வந்துக்கக்கூடிய ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரையும் காட் நீங்க பிளஸ் பண்ணுங்க சுவாமி. இன்னும் யார் யாரெல்லாம் இந்த மீட்டிங்க்கு வராம இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஆண்டவரே நீங்க அவங்கள கூடிய சீக்கிரம் கொண்டு வாங்க சுவாமி. அட் த சேம் டைம் மெசேஜ் கொடுக்கக்கூடிய பிரதரையும் காட் நாங்கள் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். நீரே பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. இந்த சிறிய ஜெபத்தை இயேசுவின் பெயரால் நான் ஜெபிக்கிறேன். ஜீவனும் வல்லமும் இரக்கம் நிறைந்த பல்லோ தகப்பனே, ஆமேன். நம் முதலாவது பாடலாக தேவ கிருபை என்றும் உள்ளது என்ற பாடலை கூட நாம் பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். கருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியா என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். ஆமென். ஸோ காட்னோட நம்ம ஒவ்வொருத்தவங்களையுமே டே பை டே ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் காட் நமக்கு செஞ்சுட்டு இருக்காரு. அவர் கிருபை மூலமா தான் நம்ம வாழ்றதும் நம்ம இந்த பூமியில நிலைச்சு நிக்கிறதும் இருக்கு. ஸோ காடோட அவரோட கிருபை, அவரோட பிளெஸிங்ஸ், ஸோ எப்பவுமே
நம்ம கூட இருக்குன்றத நான் நம்புறேன். ஸோ அதுதான் இந்த பாடல் மூலியமா கூட நம்ம பார்த்தோம். அண்ட் தென் செகண்டா கூட ஒரு சாங் பாடுவோம். என் எண்ணங்கள் யாவும் என்னிடமே என் தேவா அந்த பாடல்கள் நாம் பாடுவோம். என் எண்ணங்கள் யாவும் உம்மிடமே என் தேவா, என் தேவா, என் செயல்கள் யாவும் உமக்காகவே என் தேவா, என் தேவா, என் ஆவி ஆத்ம சரீரம் யாவும் உமக்குரியதே தேவா, என் தேவா, என் தேவா, என் தேவா, என் எண்ணங்கள் யாவும் உம்மிடமே என் தேவா, என் தேவா, என் செயல்கள் யாவும் உமக்காகவே என் தேவா, என் தேவா, என் ஆவி ஆத்ம சரீரம் யாவும் உமக்குரியதே தேவா, என் தேவா, என் தேவா, தேவனை நீரென் தேவன் அதிகாலமை உம்மை தேடுகிறேன், வறண்ட நிலத்தில் ஆத்துமம் உம்மேல் தாகமாயிருக்கின்றது. தேவனை நீரென் தேவன் அதிகாலமை உம்மை தேடுகிறேன், வறண்ட நிலத்தில் ஆத்துமம் உம்மேல் தாகமாயிருக்கின்றது. என் எண்ணங்கள் யாவும் உம்மிடமே என் தேவா, என் தேவா, என் செயல்கள் யாவும் உமக்காகவே என் தேவா, என் தேவா, என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை துதித்து உம் நாமத்தை சொல்லி கையெடுப்பேன், என் உதடுகள் உம்மை போற்றிடுமே, உம் நாமத்தை என்றும் உயர்த்திடுமே, என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை துதித்து உம் நாமத்தை சொல்லி கையெடுப்பேன், என் உதடுகள் உம்மை போற்றிடுமே, உம் நாமத்தை என்றும் உயர்த்திடுமே, என் எண்ணங்கள் யாவும் உம்மிடமே என் தேவா, என் தேவா, என் செயல்கள் யாவும் உமக்காகவே என் தேவா, என் தேவா, என் ஆவி ஆத்ம சரீரம் யாவும் உமக்குரியது தேவா, என் தேவா, என் தேவா, என் தேவா. ஆமென். ஸோ த்ரூ திஸ் இந்த சாங் மூலயமா காட் வந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஞானமா இருக்கலாம், அறிவா இருக்கலாம், இல்ல அவர் கொடுத்துருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஈவன் அன்பு, கிருபை, ஸோ எல்லாமே வந்து நம்மளது இல்லை. ஸோ காட் வந்து தான் நம்ம எல்லாருக்கும் வந்திருக்கு. ஸோ அப்ப நம்மளுடைய திங்ஸ் எல்லாமே காடோடைய தான். ஸோ அதான் இந்த சாங்ஸ் மூலியமா கூட காடை நம்ம வொர்ஷிப் பண்ணக்கூடியதான் கூட இருக்கும். ஸோ உங்க எல்லாரையுமே அகெயின் பாராட்டேன். ஸோ காட்காக வந்திருக்கீங்கன்றது குறிச்சு பார்க்கும்போது ஆமென். ஸோ செய்திக்கு போவதற்கு முன்பாக நம் ஜெபத்தோடு நாம் போவோம், ஜெபிப்போம். அன்பின் தேவனே சுவாமி எஸ்அப்பா, ரொம்ப சந்தோஷம் சுவாமி. இந்த பாடல்கள் மூலயமா கூட தேவனே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும், ஸோ நாங்க எல்லாருமே காட் உங்களுடைய வசனத்தை நிறைய விஷயங்கள் தியானிப்பதற்காகவும் காட் உமக்கு நாங்க நன்றி சொல்லுகின்றோம் சுவாமி. தேவனே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களையும் காட் நீங்க பிளஸ் பண்ணுங்க சுவாமி. ராஜா, இன்னைக்கு நீங்க என்ன எங்களுக்கு பேசணுமோ, இன்னும் எந்த விஷயம் எங்களோட ஆவிக்குரிய விஷயத்துக்கு வந்து எந்த காரியங்கள் எங்களுக்கு தடையா இருக்கோ, ஸோ காட் அதெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு அந்த வசனத்தின் மூலமா தேவனே நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்துங்க சுவாமி. இன்னும் எவ்வளவு காரியங்கள் எங்களோட இருதயத்துல அந்த அழுக்கு இருந்தாலும் சரி, இருதயத்துல என்ன அந்த மாசு இருந்தாலும் எல்லாவற்றுமே தேவனே நீங்க நீக்கி போடுங்க சுவாமி. நீங்க எப்போதுமே நீங்க எங்களோட கூட இருக்கீங்க. அந்த தயவுக்காக தேவனே நாங்க நன்றி சொல்ல சுவாமி.
ஆண்டவரே ரொம்ப ரொம்ப நன்றி சுவாமி. உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் ஆண்டவரே, நீங்க ஒவ்வொரு நாளும் சரி, ஒவ்வொரு நேரத்திலயும் நீங்க எங்களை அவ்வளவு அழகா நீங்க எங்களை வழிநடத்தி போறீங்க. உம்முடைய அன்புக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த நாங்க வாழக்கூடிய லைஃப் உங்களோட சுவாமி இன்னும் கொஞ்ச காலம்தான் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யங்களோட ஆண்டவரே, உம்முடைய வருகை மிக மிக சமீபமா இருக்கு சுவாமி. ஆண்டவரே, அப்ப நாங்க ஒவ்வொரு ஆத்துமாக்களும் சுவாமி நாங்க மனம் திரும்புவதற்கும் இன்னும் நிறைய ஆத்துமாக்களை நாங்க உமக்காக உம்முடைய ராஜ்யத்துல அவங்க கொண்டு சேர்ப்பதற்கும் எசப்பா, நீங்க எங்களை கருவிகளா கொண்டு பயன்படுத்துங்க சுவாமி. எசப்பா, உண்மை மாத்திரம் ஆண்டவரை எப்பொழுதும் நாங்க நம்பி இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. எப்பயுமே மனுஷங்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருக்குது சொல்லியிருக்கீங்க சுவாமி. அப்ப நாங்க எப்பயுமே எங்களோட ஃபெய்த், எங்களோட நம்பிக்கை, விசுவாசம் எல்லாமே ஆண்டவரே ஒன்லி உண்மை மாத்திரம் நாங்க சார்ந்து இருக்கிறதற்கு எசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ரொம்ப சந்தோஷம் சுவாமி. ஸோ செய்தி கொடுக்க பிரதரும் கூட நீங்க பிளஸ் பண்ணுங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து நிறைய வல்லமையான காரியங்கள் இன்னும் எங்களுக்கு என்னென்ன தேவையோ ஸோ அது எல்லாமே எங்களுக்கு வெளிப்படுத்த நீங்க வல்லவரா இருக்கீங்க. ஸோ இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி, இந்த நேரத்துக்கு கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி இந்த சிறிய ஜெபத்தை இயேசுவின் பெயரால் நான் ஜெபிக்கிறேன். உங்கள் ஜீவனும் வல்லமையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பல்லவ தகப்பனே. ஆமென். 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 Thank you brother for leading worship. பிரதர் சொன்னபடி நம்மிடத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும், நம்முடைய தாளந்துகளும், நமக்கு கர்த்தர் கொடுத்த எல்லாமே பாத்தீங்கன்னா ஆண்டவரிடத்துல இருந்து மாத்திரம்தான் வருகிறது. God is so sovereign. அதனால் நாம் கர்த்தரை என்றைக்கும் மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து கடைசி காலத்தின் முடிவு என்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பல வாரங்களாய் இந்த தலைப்பிலே நாம் பார்த்து வருகிறோம். கடந்த முறை நான் உங்களிடத்தில் சொல்லும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் முன்னுரையை குறித்து நாம் பார்த்தோம். அதை முடிக்கும் பொழுது எந்தெந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறது, முக்கியமான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறது, எவைகள் நிறைவேறவில்லை, நிறைவேறப் போகிறது என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்ப்போம். அது மாத்திரமல்ல, முடிவு எப்பொழுது வரும் என்கிற கேள்வி நம்ம எல்லார் மனதிலும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களும் இயேசுவினிடத்துல வந்து கேள்விகளை கேட்கும் பொழுது உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்று சொல்லி 2 கேள்விகளாய் அங்கே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை குறித்து எல்லாம் இன்றைக்கு நாம் பார்ப்போம். இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தை குறித்து சொல்லும் பொழுது ஒரு அடையாளத்தை அவர் வைக்கிறார், ஒரு க்ளூவை அவர் வைக்கிறார். இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார், அவருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் ஒரு தைரியத்தை கொடுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கிறீர்களா? இங்கே ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆயிருக்கிறது. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். ஆமென். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு தைரியம் தான். ஏனென்றால் கர்த்தருடைய வருகையின் பொழுது நாம் தைரியமாய் அவரிடத்திலே சேர முடியும். தைரியமாய் நாம் கிருபாசன தண்டையிலே ஏன் பிரவேசிக்க முடிகிறது என்றால் கிருபையினாலே. இதே போல ஆண்டவர் நம்மை கிருபையினால் ரட்சித்தபடியினாலே அவர் வருகையின் பொழுது அவரோடு கூட சேருவதற்கு நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. படியினாலே இயேசு கிறிஸ்து விதமாக அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலும் லூக்கா 21ஆம் அதிகாரத்திலும் உலகத்தின் முடிவை குறித்தும் கடைசி காலத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை குறித்தும் அந்த சுவிசேஷ புத்தகங்கள் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அவைகளை நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு இன்றைக்கு மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலிருந்து சில பகுதிகளாய் நான் உங்களிடத்துல பிரித்து காண்பிக்க விரும்புகிறேன். அதை குறித்து நாம் தியானிப்போம். நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த கடைசி காலத்தின் முடிவின் அடையாளங்களை நாம் பார்த்து விட்டோம். அதாவது காலத்தை பார்த்தால் தெரிகிறது, இஸ்ரவேலர்களை பார்த்தால் தெரிகிறது, உலகத்திலே தீமை நிறைந்திருப்பதை பார்க்கும் பொழுதும் தெரிகிறது. அது மாத்திரமல்ல, இந்த சந்ததியார் யார் என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய மனநிலையை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரிகிறது இது கடைசி காலமாய்த்தான் இருக்க வேண்டும் என்று. கடைசியாக இயற்கை ஒரு அடையாளம். வானத்திலே பெரிய மாற்றங்களை காண முடியும், உலகத்திலே பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்ப நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இந்த உலகத்திலே நடக்கும் பொழுது அதை பார்க்கும் பொழுதும் நமக்கு ஒரு
அடையாளம் வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அடையாளத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது ஆஹா, திஸ் இஸ் த டைம். அப்ப இளம் கிளைகள் தோன்றுகிறது, வசந்த காலம் சமீபமாயிருக்கிறது. இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது, கர்த்தருடைய வருகையும் உலகத்தின் முடிவும் சமீபமாயிருக்கிறது என்பது நமக்கு தெரிய வருகிறது. காலம் ஒரு அடையாளம் என்கிறதை பார்க்கும் பொழுது, அதாவது கடைசியிலே என்ன முக்கியமான ஒரு காரியம் என்றால், லூக்கா 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல இயேசு என்ன சொல்கிறார்னா, புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயுல இந்த வசனம் இல்லை, ஆனா லூக்கா இதை எழுதும் பொழுது இந்த வசனத்தை அவர் ஆட் பண்ணுகிறார். புறஜாதியாரின் காலம் கட்டாயம் நிறைவேறும், அதுவே ஒரு பெரிய அடையாளமாய் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும் என்று ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப புறஜாதியாருடைய நிறைவு உண்டான பின்பதாக மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை, எருசலேமை விட்டு, யாக்கோபை விட்டு, இஸ்ரவேலரை விட்டு விலக்குவார். சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு அடையாளமா இருக்கிறது புறஜாதியாரின் காலம் நிறைவேறுவதற்கு. புறஜாதியாரின் காலம் என்று பார்க்கும் பொழுது பல சாம்ராஜ்யங்கள் கடந்து விட்டது. கடைசியாக இந்த மாடர்ன் ரோமன் எம்பையர் என்று சொல்லுகிறார்கள், அதாவது 10 விரல் ராஜ்யம் இல்லைன்னா யூரோப்பியன் யூனியன், இது எதுவாக வேணாலும் இருக்கலாம், அந்த ராஜ்யத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுதுதான் கைகளால் வெட்டப்படாத ஒரு கல் வானத்திலிருந்து தோன்றி இந்த சிலையின் மேல் மோதி ஒன்றும் இல்லாதபடிக்கு எல்லா ராஜ்யத்தையும் அழித்து போடுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப we are living suddenly at the end times. After the Roman Empire was destroyed, we now see this 10 விரல் ராஜ்யம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த காரியத்துல, இந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் அந்த புறஜாதியாரின் காலம் நிறைவேறுவதற்கு மிகவும் சமீபமாய் வந்து விட்டோம் என்று அறிந்திருக்கிறோம். எதனால் அறிகிறோம் என்று பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலர்கள் ஒரு நாடாக திரும்ப வந்து விட்டார்கள். அதை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரிகிறது, நாம் இஸ்ரேல் ஜனங்கள் மீண்டும் ஒரு நாடாக வந்தது நிமித்தம் கர்த்தருடைய வருகையும் மிக சமீபமாயிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த இன்னொரு ரொம்ப கிளியரா ஆண்டவர் சொல்லணும்னா, தீமை, அதாவது இந்த சந்ததியார் ஒரு அடையாளம் என்று இயேசு சொல்லுகிறார். எப்படிப்பட்ட சந்ததினா, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாருடைய வரும் காலத்திலும் நடக்கும். சோதோம் குமாராவில் பார்க்கும் பொழுது அது அழிக்கப்பட்டு போவதற்கு முன்பதாக மக்களுடைய நிலைமை என்ன என்பதை நாம் பார்க்கிறோம். பெண்களினுடைய நிலைமையை குறித்து நாம் பார்த்தோம், ஆழமாய் அதை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு ஒரு சந்ததியிலே பெண்கள் வழி விலகி போக ஆரம்பிக்கிறார்களோ, அன்றைக்கு அந்த சந்ததியினுடைய முடிவு வரும் என்று நாம் பார்க்கிறோம். நாம் வாழ்கிற இந்த சந்ததியும் பெண்களை ரொம்ப வழி விலகி போகத்தக்கதான ஒரு சந்ததியாய் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல ஈவில் ஆக்ட்ஸ் ஆஃப் கேனனைட்ஸை நாம் பார்க்கும் பொழுது, கானானியர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மோலெக் என்கிற அந்த தெய்வத்திற்கு பலி செலுத்தினார்கள். அந்த மோலெக் என்ற தெய்வத்திற்கு தங்களுடைய குழந்தைகளை உயிரோடு கொண்டு போய் எரிய விடுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதை குறித்து ஹிஸ்டரி புத்தகங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஹிஸ்டோரியன்ஸ், ஜூயிஷ் ஹிஸ்டோரியன்ஸ், பைபிளில் இல்லாத ஹிஸ்டோரியன்ஸ் எல்லாம் அதை குறித்து எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி கொடுமையான காலங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த காலகட்டத்திலும் மாடர்ன் ஏஜ்ல பாத்தீங்கன்னா, குழந்தைகளை அமெரிக்கால பாத்தீங்கன்னா அபார்ஷன் மூலமாக கொல்லுகிறார்கள். அது போக குழந்தைகளுக்கு உலகத்தினுடைய தவறான காரியங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுகிறார்கள். சோ இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது தீமை ஒரு பெரிய அடையாளமா இருக்கிறது. இந்த சந்ததியும் இந்த தீமையினால் நிறைந்திருக்கிறது என்று நாம் பார்த்திருக்கிறோம். இந்த சந்ததி அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது எதை சொல்லுகிறாருன்னா, 2 காரியம். அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா எந்த காலகட்டம். அப்ப ஒரு சந்ததி அப்படின்னா 30-40 வருடங்கள். நாம் வாழ்கிற இந்த சந்ததி பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த 30-40 வரை இந்த சந்ததி ஒளிந்து போவதற்கு முன்பதாக என்று இயேசு சொல்லும் பொழுது, அப்ப பாத்தீங்கன்னா we can see everything. தீமை, சந்ததியாருடைய மனநிலைமை எல்லாம் பார்க்கும் பொழுது it may be more than 90% assurance that Jesus may come anytime or within the next 10 years என்று நாம் பார்க்கிறோம். 10 to 20 years, because we are in the middle of this generation. We are in the middle of the space of 30 to 40 years. அப்ப
இயேசு சொன்ன பொழுது, இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் பொழுது இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று சொன்னார். அதே போலவே வித்தின் 40 இயர்ஸ் எருசலேமினுடைய அந்த டெம்பிள் அழிக்கப்பட்டு போனது. அதே போல டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த வேர்ல்டுன்னு எடுத்துட்டீங்கன்னா, ஏன்னா 2 கேள்வி கேட்கிறாங்கல்ல அப்போஸ்தலர்கள் சீடர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்னா, இந்த டெம்பிள் டிஸ்ட்ரக்ட் ஆகும், இந்த டெம்பிள் அழிந்து போகும்னு சொல்றீங்களே, இது எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. உலகத்தின் முடிவுக்கு என்ன எப்ப நடக்கும் அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் ஆண்டவர் சொல்றாரு, both of that will happen within the 30 to 40 years time span. அதே போல எருசலேம் அழிக்கப்பட்டு போனது 70 AD-ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை உரைக்கும் பொழுது கிட்டத்தட்ட 35 AD இருந்திருக்கலாம். அதுக்கப்புறமாக எருசலேம் அழிக்கப்பட்டு போனது within 40 years. அதே போல நாம் வாழ்கிற இந்த சந்ததி இந்த 30-40 வருடங்களுக்குள்ளாக எப்ப வேணா நம்ம இருக்கலாம். we are almost at the middle of this generation. So இந்த சந்ததி, அவர்களுடைய மனநிலைமை, டைம் ஸ்பேன், புறஜாதியாரின் காலம், இவைகளை எல்லாம் ஒன்னா நீங்க வச்சு பிக்சர் பசில வச்சு பார்க்கும் பொழுது அவர் வாசல் அருகே சமீபமாக இருக்கிறார் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ளலாம். இப்ப ஒரு பெரிய கேள்வி வருகிறது. ஓகே பிரதர், ரொம்ப நேரமா முடிவு வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, முடிவுதான் வந்த பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேள்வி வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். எப்பொழுது முடிவு வரும்? இதே கேள்விதானே அப்போஸ்தலர்களும் சீடர்களும் அவரோட இடத்துல கேட்கிறாங்க. சோ அதை குறித்து நாம் பார்ப்போம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ரொம்ப கிளியரா சொல்றாரு ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலை. அதை நாம் பார்க்க போகிறோம். அந்த வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். அநேக வசனங்களை 24ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்க பொழுது நமக்கு ஒரு தெளிவு வரும். முதலாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்ப இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், இப்ப எந்த சுவிசேஷம்னா இயேசு கர்த்தராகிய ஆண்டவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு தான் மெய்யான தெய்வம். அவரை விசுவாசிங்க, உங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார், உங்களுடைய பாவங்களுக்காக. நாம் யாவரும் பாவிகள், நம்மை ரட்சிக்க இயேசு வந்திருக்கிறார், அவரை விசுவாசிங்க, ரட்சிக்கப்படுவீங்க. இதுதான் சுவிசேஷம். ரொம்ப சிம்பிளா பவுலும் சொல்றாரு கொரிந்தியர்ல, இதுதான் மெய்யான சத்தியம் அப்படின்னு. இந்த சுவிசேஷம் ஒரு காலகட்டத்துல உலகமெங்கும் போகிறதுக்கு பயங்கர தடையா இருந்தது. ஆனால் இன்றைக்கோ தடைகள் விலகிவிட்டது. காரணம் என்னன்னா, இன்டர்நெட் வந்துருச்சு. அதாவது கம்யூனிஸ்ட் கண்ட்ரிக்குள்ளெல்லாம் சுவிசேஷத்தை கொண்டு போக முடியாது. பைபிள் இஸ் நாட் அலவுட் இன் நார்த் கொரியா. சைனாலையும் பைபிள் அலவுடு கிடையாது. ஆனா இன்றைக்கு இன்டர்நெட் இருப்பதனால் கர்த்தருடைய வேதம் எல்லா இடங்களிலும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல பல இன்டர்நேஷனல் டிராவல் நடக்க ஆரம்பித்து விட்டது. யூனிவர்சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்க அமெரிக்காவுக்கு வரும் பொழுது இயேசுவை அறிந்து கொள்கிறார்கள். இல்ல மற்ற தேசங்களுக்கு செல்லும் பொழுது, யூரோப்புக்கு செல்லும் பொழுது இயேசுவை அறிந்து கொள்கிறார்கள். அவர்கள் மீண்டும் சைனாவுக்கோ நார்த் கொரியாவுக்கோ போகும் பொழுது அந்த சுவிசேஷ சத்தியத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். இப்படி ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் கடந்த 50 வருடங்களில் பல இடங்களில் பரவிவிட்டது. நூக் அண்ட் கார்னர் ஆஃப் த வேர்ல்ட் கர்த்தராகிய ஆண்டவருடைய சுவிசேஷம் பரவிவிட்டது. இது இன்னும் பரவிக்கொண்டே இருக்கும். கடைசி காலத்தும் வர வர என்னன்னு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, சுவிசேஷம் இன்னும் வல்லமையாகவும் பிரத்யட்சமாகவும் பிரசங்கிக்கப்படும். இந்த தீர்க்க தரிசனம் என்னை பொறுத்தவரையில் நிறைவேறி விட்டது என்றுதான் நான் சொல்ல முடியும். ஏனென்றால் ஆண்டவருடைய சுவிசேஷம் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். சாமானிய மனிதர்கள் கூட, ஓ இயேசு கிறிஸ்துவா, அவர் தான் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருவாரு, நீங்க பாவத்தை இயேசுகிட்ட போய் அறிக்கிட்டா போதும், நீங்க பரலோகத்துக்கு போயிடுவீங்க, எந்த விதமான பரிகாரமும் நீங்க செய்ய தேவையில்லை, என்ன பிரதர் இது நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்லாம் என்கிட்டயே சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. சோ இவைகள், இதுதான் சுவிசேஷம். ஒரு சாமானிய மனுஷனுக்கு நீங்க சொல்லிட்டா போதும் பாவத்தெல்லாம் மன்னிச்சு விட்டுருவாரு அப்படின்னு தெரிகிறதுனா, இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறவர் என்று அவர் அறிந்திருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் உண்டு என்று அறிந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, கிருபையை கிறிஸ்தவர்களை விட அவர்கள் நன்றாய் புரிந்து வைத்திருக்கிறார்கள். நாம் விசுவாசிச்சா போதும், ஆண்டவரிடத்துல போய் ஆண்டவரேன் பாவின்னு சொன்னா போதும்,
நீங்க மன்னிச்சே உங்களை ஏற்றுக்கொள்வார் என்று அநேகர் அறிந்திருக்கிறார்கள். இதுதானே ஃபவுண்டேஷன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்தார். அப்ப மத்தேயு அப்ப இந்த வசனம் தான் 14ஆம் வசனம் இஸ் a pivotal. இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது மத்தேயுக்கு நல்ல கிளியரா எழுதுறாரு. இயேசு கிறிஸ்து சொல்கிறதை அதை நல்லா பிரிச்சு காண்பிக்கிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்பதாக உள்ள வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து எருசலேமை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதற்கு பின்பதாக வருகிற வசனங்களில் இயேசு கிறிஸ்து உலகத்தின் முடிவை குறித்தும் அப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்தும் பேசுகிறார். So it's the pivotal verse என்று நான் சொல்லுவேன். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆல்ரைட், என்ன கொஸ்டின்ஸ் அவங்க கேட்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். மத்தேயு 24 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? ஆமென். அப்ப 3 கேள்விகளை அவர் கேட்கிறார்கள். இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்னா, அதுக்கு முன்னாடி வசனத்துல என்ன கேட்கிறாங்கன்னா, நீங்கள் பார்க்கிறீர்களே இந்த தேவாலயம், இவைகள் ஒரு கல்லின் மீது ஒரு கல் இராதபடிக்கு முற்றிலும் அழிக்கப்பட்டு போகும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? அந்த எருசலேமினுடைய டெம்பிள் எப்ப டிஸ்ட்ராய் ஆகும்? எருசலேம் எப்பொழுது தகர்க்கப்படும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். 2வது கேள்வி, உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்புறம் உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சோ இந்த பதில்களை ஆண்டவர் சொல்லிக் கொண்டே வருகிறார். இந்த பதில்களை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது எப்பொழுதுமே ஒரு ஃபாலோ அப் கொஸ்டினும் வரும்ல சீடர்களுக்கு. ஏழை நமக்குமே கிளாஸ்ல ஏதாவது டீச் பண்ணும் பொழுதோ இல்ல நாமளே ஒரு கதையோ இல்ல ஒரு காரியத்தையோ நாம் சொல்லும் பொழுது, நிறுத்துக்கு பிரதர், ஐ ஹாவ் another கொஸ்டின், எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கொஸ்டின் நம்ம கேட்போம் இல்லையா? அது மாதிரிதான் சீடர்களுக்கும் இந்த கேள்வி வந்திருக்கும். இல்லை என்றால் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற நமக்கும் இந்த 2 கேள்விகளும் வரும். இது வேதத்துல அவர்கள் கேட்கல இந்த கேள்விய, ஆனா நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த கேள்வி. என்னன்னு பாத்தீங்கன்னா, உம்முடைய வருகையின் பொழுது இருக்கும் சந்ததி யார்? யார் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், யார் கைவிடப்படுவார்கள்? ஏன்னா ஆண்டவர் அந்த உண்மைகளெல்லாம் சொல்றாரு, அப்புறம் சந்ததியை பத்தி பேசுறாருன்ற போது, யார் இந்த சந்ததி, யார் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், யார் கைவிடப்படுவார்கள்? சோ இந்த 5 கேள்விகள் குறித்து இன்றைக்கு நாம் பார்ப்போம். முதலாவது, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? அந்த 4 13 வரை உள்ள வசனங்கள் இங்கே டிஸ்பிளே இருக்கிறது. யாரும் வாசிக்கிறீர்களா? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக்கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக்கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரலடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். இடத்துல பார்க்கும் பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா, இமீடியட்டா அவர் he starts answering the questions of his disciples. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் எப்பொழுது சம்பவிக்கணும், எருசலேம் எப்பொழுது அழிக்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. இப்ப எருசலேம் அழிக்கப்பட்டு போகும் அப்படின்றதுக்கு ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை எல்லாம் சொல்றாரு. அநேகர் வஞ்சிப்பார்கள், கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க, கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, யுத்தங்கள் வரும், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், இவைகள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாரு. ஜோசிஃபஸ் அப்படின்ற அந்த ஜூயிஷ் ஹிஸ்டோரியன் எழுதும் பொழுது இவைகள் எல்லாம் ரெக்கார்ட் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பல ராஜ்யங்கள் வந்துச்சு, பயங்கர கொடுமைகள் கிறிஸ்தவர்களுக்கு, யூதர்களே கிறிஸ்தவர்களுக்கு வந்தது, அநேகர் அவர்கள் கிறிஸ்தவர்களை பகைத்தார்கள், எல்லா ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். இதெல்லாம் என்ன பண்ணிச்சுன்னா, அந்த காலகட்டங்களில் 70 AD அது நடந்து முடிந்ததை நாம் பார்க்கிறோம்.
அக்கிரமம் மிகுதியானதுனால அநேகருடைய அன்பு தணிந்து போகிறது. அப்புறம் கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழும்புவது, வஞ்சிக்கிறது, ஒருவரை காட்டு கொடுத்து, நான் இல்லப்பா இவருதான்ப்பா கிறிஸ்துவ ஃபாலோ பண்றாரு, இவரை பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லுகிறது எல்லாமே நம்ம பார்க்கிறோம். ஆனா முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார். என்னன்னு பாத்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் யாரெல்லாம் சேவ் பண்ணப்பட்டாங்க அப்படின்றத பார்க்கிறோம். வெறி சொற்பமான பேர் தான் அன்னைக்கு உயிர் பிழைத்தார்கள். மற்றவர்கள் எல்லாம் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் மரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப இவைகள் நடந்தது 70 AD அவைகள் நடந்து முடிந்ததாக நாம் பார்க்கிறோம். அதே போல ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது there is a short term prophecy, short term fulfillment and also a long term fulfillment. It applies to multiple generation. எப்படி கர்த்தருடைய வேதம் ஒரு காலகட்டத்துக்கு மாத்திரம் அப்ளிகபிளா இருக்கிறது இல்லை, அது பல காலகட்டங்களுக்கும் எதிர்காலத்துக்கும் என்றைக்குமே அப்ளிகபிளா இருக்கிறது. அதே போல முடிவிலும் இது நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, முடிவு உடனே வராது. நீங்க எருசலேம் அழிக்கப்பட்டு போகிறதை பார்த்த உடனே முடிவு வந்துருமா? உடனே இயேசு கிறிஸ்து வந்துருவாரா? இல்ல உடனே உலகம் முடிந்து விடுமா என்று எண்ணாதிருங்கள். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது பார்க்கிற பொழுது நீங்க வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு மாத்திரம் அவர் சொல்லி முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோ அதே மாதிரி 70 AD எருசலேம் அழிக்கப்பட்டு போனது. ஒரு கல்லின் மீது ஒரு கல் இராதபடிக்கு எம்பரர் டைட்டஸ் என்ன பண்றாரு, எல்லாரையும் அழிச்சிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா, உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது 14 25 வரை உள்ள வசனத்தை நாம் வாசிக்கலாம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காது இருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாது இருக்க கடவன். அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! நீங்கள் ஓடிப்போவது மாரிக்காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடி வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துவர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாகவே உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆமென். ஆமென். இப்போ உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த வசனங்களை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு முந்தைய வசனத்துல பார்க்கும் பொழுது ஆகிலும் முடிவு உடனே வராது அப்படின்றாரு. இந்த இடத்துல என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது முடிவு வரும். எப்பொழுது முடிவு வரும்னா, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். இப்போ உலகம் முழுவதும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதற்கு இன்றைக்கு இன்டர்நெட் வந்துருச்சு. அதனால சுவிசேஷம் எளிமையாக எல்லா இடங்களிலும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படியாகிலும் கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார். ஒருவேளை அவங்க சபைகள், பலவிதமான சபைகள் இருக்கலாம், பலவிதமான போதனைகள் இருக்கலாம், பலவிதமான டெனாமினேஷன்ஸ் இருக்கலாம். ஆனாலும் பாருங்களேன், ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, சுவிசேஷத்தை பல இடங்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். சில பேருக்கு சத்தியத்துக்கு ஆழமா தெரியாம சில சவரான போதனைகளை சொன்னாலும் கிறிஸ்துவை அவர்கள் மையப்படுத்தி சொல்லும் பொழுது அதன் மூலமாகவும் கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார். ராஜ்யம் சுவிசேஷம் கேட்கப்படுகிறது. அநேகர் விசுவாசிக்கிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். அதாவது கல்லுகள் கூட பேசிரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சுவிசேஷத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, does God need man to evangelize? கர்த்தருக்கு மனிதர்கள் அவசியமா என்று பார்க்கும் பொழுது நாம தேவையே இல்லை. If God wants people to be saved, அவர் யாரை கொண்டு வேணாலும் பேசுவார். ஏன்?
கல்லுகள் கூட என்ன பண்ணும்னா சுவிசேஷத்தை சொல்லுறதுக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவருக்கு மனிதர்கள் தேவையில்லை. ஆனாலும் பாருங்களேன், God என்ன பண்ணுகிறார்னா he is partnering with man so that he can take the gospel to the ends of the world. அதுதான் பாருங்க கிருபை. அதுவே சுவிசேஷ சத்தியத்தை போதிப்பது, இவாஞ்சலைஸ் பண்ணுகிறது, அதுவே கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபையா இருக்கிறது. God is willingly partnering with us and using us to preach the gospel to the ends of the world. அதை பார்க்கும் பொழுதே ஒரு பெரிய சத்தியம் நமக்கு தெரிய வருகிறது. எனிவே, அந்த சத்தியம் இப்படியாக உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்படும். அதுக்காக தான் ஆண்டவர் இன்டர்நெட்டே கொடுத்திருக்கிறாரு. மனிதர்கள் மூலமாக இன்டர்நெட் வரும், அது மூலமாக சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். இன்றைக்கே பாருங்க, நம்ம இன்டர்நெட்ல தான் கனெக்ட் ஆயிருக்கிறோம். சோ அப்பொழுது முடிவு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, முடிவு வரும் பொழுது இவைகள் எல்லாம் நடக்கும். திரும்ப கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவாங்க, கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்புவாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணுவாங்க, தீர்க்க தரிசனம் மாத்திரம் சொல்லுகிறதுல பெரிய அடையாளங்களை எல்லாம் அவங்க செய்வாங்க. அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிப்பாங்க அப்படின்லாம் நம்ம பாக்குறோம். இன்றைக்கும் அநேகர் கள்ள தீர்க்க தரிசிகள் இருக்கிறாங்க. அவங்க அற்புதம் செஞ்சா போதும், ஆஹா இவரு ஒருவேளை ஆண்டோடத்துல இருந்து வந்திருப்பாரோ என்று சொல்லி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஏமாந்து போறாங்க இல்லையா? அது மாதிரி நானுமே ஆஹா இவரெல்லாம் நல்லா சொல்றாரு பிரதர் தீர்க்க தரிசனம் சொல்லி நானே நம்பி சில மீட்டிங்க்கெல்லாம் போயிருக்கேன். சோ அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கத்தக்க சில என்ன பண்றாங்க, அடையாளங்களை செய்யறாங்க. அதனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கைவிடப்படுவார்கள் அப்படின்னு இல்லை, அவர்களும் வஞ்சிக்கத்தக்கதாக, அவர்களும் ஏமாந்து போகத்தக்கதாக பெரிய அடையாளங்களை நாம் உலகத்துல இன்றைக்கு பார்க்க முடியும். அப்ப இதெல்லாம் என்ன பாருங்க, முடிவுக்கு மிக சமீபமாய் நடக்க போகிற காரியங்கள். முக்கியமா ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எருசலேம்ல ரொம்ப கொடிய காலங்கள் வரும். நீங்க எல்லாருமே ரொம்ப பிரச்சனை, வார், இல்லைன்னா ரொம்ப தகராறு, இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, கேயாட்டிக் சிச்சுவேஷன் வரும்பொழுது எல்லாம் வீட்டுல போய் பத்திரமா இது பண்ணிக்க. கர்ஃபியூ டைம்ல என்ன சொல்லுவாங்க, எல்லாம் வீட்டை மூடிட்டு கதவை லாக் பண்ணிட்டு உள்ள இருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் இங்க ஆப்போசிட்டா சொல்றாரு, யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போங்க, வீட்டின் மேல் இருக்கிறவன் வீட்டில் எதையாகியும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, you don't stay in the home அப்படின்னு சொல்லிட்டு எருசலேமை குறித்து அவர் அங்க சொல்லுகிறார். ஏனென்றால் எருசலேம் யாரால் சுற்றி வளைக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிரிகளால் சுற்றி வளைக்கப்படும். எல்லாரும் எருசலேம் அகேன்ஸ்டா வருவாங்க, எருசலேம் அழிக்க தேடுவார்கள். அப்போ நீங்க எருசலேம் இருக்காது, எருசலேமை விட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் யாரும் தப்பி போவதில்லை. அதாவது உலகத்துல அவ்வளவு வார் மெஷின்ஸ் இருக்கிறது, அவ்வளவு நியூக்ளியர் பவர் இருக்கிறது. இந்த உலகத்துல உள்ள நியூக்ளியர் பவரை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தையே பல முறை அழிக்கலாம் என்று நாம் பார்க்கிறோம். அமெரிக்கா கிட்டையும் ரஷ்யா கிட்டையும் இருக்கிற நியூக்ளியர் வெப்பனை வைத்துக்கொண்டே இந்த உலகத்தை கிட்டத்தட்ட 5 முறையாவது அழிக்க முடியும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப பாருங்களேன், நாட்கள் குறைக்கப்படலைன்னா நியூக்ளியர் வார்ஃபேர்னாலே இந்த உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டு போகும். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருப்பார்கள். ரகசிய வருகைன்னு ஒண்ணு இல்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ இந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்து அங்க இருக்கிறார், கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்லுவாங்க என்று நாம் பார்க்கிறோம். அதே மாதிரிதான் எருசலேம் அழிக்கப்படும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதுதான் எருசலேம் அழிக்கப்பட்டு போகிறதான காலங்கள் வந்துருச்சு, இயேசு வந்துட்டாருப்பா, அங்கதான் இயேசு இருக்கிறாரு, நான் தான் கிறிஸ்து, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லுவார்கள். அது நடந்து முடிந்தது. இன்றைக்கு உலகத்தின் முடிவிலும் கிறிஸ்து அங்க வந்துட்டாரு, இங்க வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது நம்பாதிருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். இதோ முன்னதாக அறிவித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் நம்பாதிருங்கள்னு சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து வருகிறதை கண்கள் யாவும் காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தால் எல்லாரும் அவரை கண்டு புலம்புவார்கள் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். அப்ப அவர் வருகிறது வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறு முனை வரைக்கும் சொல்லுகிற அந்த மின்னலை போல இருக்கும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு. வாட் டஸ் தட் மீன்? எல்லாருமே பார்க்கக்கூடிய அளவுக்கு அது இருக்கும். டிவி மூலமாகவோ செல்போன் மூலமாகவோ எப்படியோ இயேசு கிறிஸ்து வருகிறதை கண்கள் யாவும் காணும் என்று இயேசு முன்னதாகவே அறிவித்திருக்கிறார். அதனால இயேசு வராது, அங்க இருக்கிறார் இங்கே இருக்கிறான்னு சொன்னா நம்பாதீங்க. ஏன்னா பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். பிணம் இருக்கிறத தெரிஞ்சிச்சுன்னா கழுகுக்கு கட்டாயம் அது தெரியாம இருக்காது. அதே போல இயேசு கிறிஸ்துனுடைய வருகை இருக்கும் பொழுது எல்லாரும் will be attracted
we will see that Jesus Christ is coming to this earth to rule என்று நாம் பார்க்கிறோம். அப்பதான் உலகத்துல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின் என்னன்னா, உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்னன்னு சொன்னதுக்கு அப்புறமா, ஆன்சர் சொன்னதுக்கு அப்புறமா உங்களுடைய வருகைக்கு அடையாளம் என்ன அப்படின்றது அந்த 3வது கொஸ்டினுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆன்சர் சொல்லுகிறார். 3வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா, நம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன? அதில் 26 33 வரை உள்ள வசனத்தை நாம் வாசிப்போம். ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள், இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பார்கள். அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளம் கிளை தோன்றி துளிர்விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். ஆமென். Amen. Praise the Lord. தரிசல நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன அப்படின்னு அவங்க கேட்ட கேள்வி ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதுக்கு கனெக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க. இதுக்கு முன்னாடி இயேசு அங்க இருக்கிறார் இங்க இருக்கிறாருன்னு சொன்னாலாம் நம்பாதிருங்கள் அப்படின்றாரு. அநேகர் எழும்பி அவர் இங்கே இருக்கிறார் எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். அப்புறம் என்ன சொல்றாருன்னா 26லயும் அதோ வனாந்தரத்துல இருக்கிறார், இதோ அறை வீட்டுல இருக்காருலாம் நம்பாதீங்க. ஏன்னா வானத்துல எப்படி கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிற மின்னல் போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். கண்கள் யாவும் அவரை காணும், எல்லாரும் புலம்புவார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஏன்னா பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். கழுகுகளின் கண்களுக்கு அது தப்பாது, உங்களுடைய கண்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய வருகையும் தப்பாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 29ஆம் வசனம் என்னன்னு பார்த்தா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இதுக்காக சூரியன் அந்தகாரப்பட்டுருமோ இல்ல சந்திரன் ஒடியக்கூடாது இருக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இது எதுனா இந்த அப்பாகலிப்டிக் லாங்குவேஜ். இது ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில இருந்த ஒரு வசனத்தை எடுத்து ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்ப சூரியன் ஒளியை கொடாது இருக்கும், சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாது இருக்கும்னா இட் மார்க்ஸ் தி ஜட்ஜ்மெண்ட் அப்பான் த பீப்புள், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் a generation, destruction of the people. அதாவது மக்கள் பாவம் செஞ்சுட்டாங்க, அநேக battles, war will happen, then people will be judged and destroyed என்றதுக்கு ஒரு அடையாளம் தான் இது. It will be a chaotic situation. எப்படி போர்க்களத்துல புழுதியெல்லாம் பறந்து வெளிச்சமே இருக்காது, ஒரு விதமான gloomy situation இருக்கும், அதே போலதான் கடைசி நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாகவும் இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் chaotic situation, எங்க பார்த்தாலும் வார், எங்க பார்த்தாலும் புகை மூட்டம், இவ்விதமான சூழ்நிலை இருக்கும். இப்போ லாஸ் ஏஞ்சலஸ்ல அவ்வளோ நெருப்பு எரிகிறதை நாம் பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் புகை மூட்டம், பகலா இரவா என்று தெரியாத அளவுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா புகை மூட்டமா இருக்கிறது. அதே போலதான் இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். அப்ப தூதர்கள் வருவாங்க, ஒரு முனை கொண்டு மறுமுனை மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்திலிருந்து சேர்த்து கொள்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடியும் பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். இப்பொழுதும் பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், சேர்க்கிறார். அப்ப கர்த்தருடைய வருகை மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த பூமியில இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவங்க என்ன பண்றாங்க, சேர்த்து ஒன்றாய் சேர்க்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ரகசியமாய் அழைத்து செல்லப்பட போவதில்லை என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அதெல்லாம் சொல்லிட்டு அத்திமரத்தினால் ஒரு ஓமை கற்றுக்கொள்ளுங்கள்.
இளங்கிளை தோன்றி துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதாய் நாம் பார்க்கிறோம். இப்போ முடிவைக்கும் அடையாளத்துக்கும் அவர் வருகையின் அடையாளத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? எல்லா விதமான அடையாளங்களையும் சொல்லிட்டு, எல்லா விதமான ஃபியூச்சர் ப்ராஃபசிஸையும் சொல்லிட்டு, நல்லா அன்றி கொள்ளுங்கள், இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். இவைகளை காணும் பொழுது அவர் வந்துட்டாருன்னு அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். சோ இந்த 3 கேள்விகளுக்கு ஆண்டவர் பதில் சொல்லிட்டார். ஓரளவு உங்களுக்கு கிளியரா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதுல ஏதாவது கேள்வி இருக்கிறதா? 4-5 கேள்விகளை பார்ப்பதற்கு முன்பதாக Alright. 4வது கேள்வி பாத்தீங்கன்னா, உம்முடைய வருகையின் போது இருக்கும் சந்ததி யார்? இந்த கொஸ்டின் வந்து யூதர் அந்த சீடர்களுக்கு டெஃபினட்டா வந்திருக்கும். ஆனா அவர்கள் அதை கேட்கல. அவர்கள் கேட்பார்கள் என்று ஆண்டவர் அறிந்து கொண்டு என்ன சொல்கிறார்? இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது, காணும் பொழுது சமீபமாய் வாசல் அருகே வந்துட்டார். அப்ப வருகை வரைக்கும் வந்துட்டாரு, இவைகள்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் உடனே அவருடைய எண்ணத்தை அறிந்து என்ன சொல்றாருன்னா, இவைகள் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு அது அஸ்யூரன்ஸும் கொடுக்கிறார். வானமும் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகளை ஒளிந்து போவதில்லை. அப்புறம் வந்து அந்த நாளை யாரும் அறிய மாட்டார்கள், ஆனா இந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். எப்படி என ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் கொடுத்தும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள். அதாவது நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாருடைய காலத்திலும் நடக்கும் அப்படின்றார். சோ காட் இஸ் எக்ஸ்பிளைன். இந்த சந்ததி யார் அப்படின்னு அவங்களுக்கு கேட்பாங்க. யாரு அந்த டைம்ல வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் என்பதை இயேசு அறிந்து கொண்டு இந்த எக்ஸ்பிளனேஷனை அவர் கொடுக்கிறார். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப். அதே மாதிரி நான் சொன்னபடி தீர்க்க தரிசனம் எல்லாமே ஒரு காலகட்டத்துக்கு மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டுல நடந்துச்சுன்னா அது திரும்பியும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுதான் ஆண்டவர் இங்க என்ன சொல்கிறாருன்னா, நோவன் காலத்துல எப்படி நடந்ததோ அதே போலவே மனுஷகுமாருடைய காலத்திலும் நடக்கும். அப்ப ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் தூக்கி கொண்டு போகிறது வந்து அது கிடையாது காரியம். ஆனால் மனிதனுடைய மனநிலைமையை பாருங்களேன், அதுதான் அவர் மையப்படுத்துறாரு. என்ன மையப்படுத்துறாருன்னா, எதை பத்தியும் கவலை இல்லை, செல்ஃபிஷா இருப்பாங்க, மற்றவர்களை என்ன பண்றாங்க கண்டுக்கிறதே கிடையாது. அதுதான் வந்து மனுஷகுமாருடைய காலத்திலும் நடக்கும், வருகையின் காலத்திலும் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சந்ததியை குறித்து அவர் சொல்லுகிறார். நம்ம ஏற்கனவே சொன்னபடி சந்ததி ஒரு அடையாளம், மக்களுடைய மனநிலை தீமை ஒரு அடையாளம் என்று நாம் பார்க்கிறோம். அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, 2 ஸ்திரீகள் இந்திரம் மறைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருத்தி கைவிடப்படுவான். அப்புறம் வயலில் 2 பேர் இருப்பாங்க, ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் அப்படின்னு அப்புறம் சொல்லிட்டு, உங்கள் ஆண்டவர் என்ன நாளிகையில் வருகிறார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதாவது இந்த சந்ததி நீங்க வர்றதுக்கு முன்னாடி இருக்கும், ஆனா அந்த டைமோ டேட்டோ நான் வந்து சொல்ல போறதில்லை. ஆனால் வாசல் அருகே இருக்காருன்னு அறிந்து கொள்ளுங்கள், அந்த நாளை யாரும் அறிய போவதில்லை, ஆனா இந்த நாளிகள் வருவார் என்று உங்களுக்கு தெரியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்துல சொல்றாரு. இப்ப ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின் என்ன, யார் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், யார் கைவிடப்படுவார்கள் அப்படின்னு ஆண்டவருக்கு அந்த கேள்வி வருகிறது. அந்த சீடர்களுக்கு அந்த கேள்வி வந்திருக்க வேண்டும். அதனால்தான் 43 51 வசனம் வரைக்கும் அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, அவர் வருகை மட்டும் அவருக்காக காத்து கொண்டு ஆயத்தமாய் இருக்கிறவன் தான் ஏற்றுக்கொள்ளப்படுவான். காத்துக்கொண்டு ஆயத்தமாய் இல்லாதவன், அதாவது தெரிந்து கொள்ளப்படாதவன் கைவிடப்படுவார்கள் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாய் இருந்து என் ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்தலை சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடைய புசிக்கவும் கொடுக்கவும் தலைப்பட்டால், அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். இடத்துல பார்க்கும் பொழுது அநேகர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப அவர் வருகைன்னு சொன்னதெல்லாம் எங்கங்க இன்னும் வரலையே. அதாவது 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல they will mock God என்று நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வருகிறார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே? அவர்லாம் வரப்போவது கிடையாது. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்பதாக சர்ச்சில் கூட கர்த்தருடைய வருகையை குறித்து நான் அங்கே ஒரு பிரசங்கம் கொடுத்தேன். அப்பொழுது ஒரு பிரதர் வந்து சொன்னார், என்ன பிரதர், இதெல்லாம் ஃபேண்டசி பிரதர், இதெல்லாம் கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இதை போய் நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்க, இந்நேரம் அவர் வந்திருக்கணுமே, ஏதாவது வரதா இருந்தா அப்படின்னு அவர் நினைக்கிறார்.
அப்ப கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப என்ன நம்புறாங்கன்னா அவங்க, இதெல்லாம் ஃபேண்டசி தான், இந்த புக் ஆஃப் ரெவலேஷனே ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி தான், அதை போய் நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்க, அது சில தீர்க்க தரிசனம் இல்ல அப்படின்னு ஒரு சில பேர் கிறிஸ்தவர்களா இருந்தாலும், கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து வளர்ந்திருந்தாலும் அவர் சொல்லுகிறார்கள். அதனால அவளுக்கு இப்படிதான் இருக்கும், இதெல்லாம் நினையாத நாளிகை தான் வரும், ஆண்டவர் வருவாரு. அதனால அவங்களுக்கு அந்த நினையாத நாளிகை எப்படி வரும்னா, ஏன்னா ஆண்டவர் மறந்துடுவாங்க, அவர் வாக்குத்தத்தம் பொய் தான் அப்படின்னு சொல்லிலாம் நினைக்க ஆரம்பிச்சுடுவாங்க. சோ அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா அவருடைய வார்த்தையை விசுவாசித்து, வேதத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் விசுவாசித்து, ஏன்னா எல்லாமே கோரலேட் ஆகிறது இல்லையா, கரெக்டா பெர்ஃபெக்டா பைபிள்ஸ் ப்ராஃபசிஸ் அப்படின்னு ஃபுல்ஃபில்டு, அதை பிடித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக அவருடைய வருகையின் மேல் வாஞ்சை இருக்கும், வரும் பொழுது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு தாகம் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். இவைகள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் கட்டாயம் வரும் பொழுது அவர் மேல் வாஞ்சையா இருக்கிறவர்களை காண வேண்டும் என்ற ஆசையா இருக்கிறவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள். There will always be a difference. தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் ஒரு பக்கம், தெரிந்து கொள்ளப்படாதவர்களின் கூட்டம் ஒரு பக்கம், ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களின் கூட்டம் ஒரு பக்கம், ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களின் கூட்டம் ஒரு பக்கம் செம்மறியாட்டின் கூட்டம், இன்னொரு பக்கம் நம்ம என்ன பார்க்கிறோம்னா வெள்ளாட்டின் கூட்டம் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சோ இவைகள் கட்டாயம் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதாய் நாம் பார்க்கிறோம். இப்ப 5 கேள்விகள் பதில்களை நாம் பார்த்தோம். இப்ப அடுத்த முறை நான் உங்களிடத்துல சொல்லும் பொழுது எந்தெந்த ப்ராஃபசிஸ், எண்ட் டைம் ப்ராஃபசிஸ், நிறைய ப்ராஃபசிஸ் இருக்கிறது, அது எதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, எதெல்லாம் ஃபுல்ஃபில் இன்னும் ஆக வேண்டியது இருக்கிறது, மீடியம் இல்ல ப்ராஃபசிஸ் என்ன, ஏன்னா so many prophecies that has been completely fulfilled. சோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். வெளிப்படுத்துற விசேஷத்துல இருந்து பார்ப்போம், தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்துல இருந்து பார்ப்போம், அப்புறம் புதிய ஏற்பாட்டில் உள்ள புத்தகங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின புத்தகங்கள் மற்றும் சுவிசேஷ புத்தகங்கள் இருந்து நம்ம பார்க்கும் பொழுது, ஆஹா, இந்த வேத சத்தியங்கள்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகப்பட வேண்டும். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் ஃபுல் புக்குமே பாத்தீங்கன்னா எல்லாமே இனி வரும் காரியத்தை குறித்து சொல்லப்படவில்லை, சில காரியங்கள் ஏற்கனவே நடந்து விட்டது, அதையும் அங்கே சொல்லப்பட்ட அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லி இருக்கிறார். சோ அதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும் பொழுது we will understand the prophecies. It will give us, it will edify us. நமக்கு பக்தி விருத்தி கட்டாயம் உண்டு பண்ணும். Praise the Lord. இந்த தியானித்த வேத பகுதியிலிருந்து உங்களுக்கு ஏதாவது கேள்வி பதிலோ இல்ல வேற வேத வசனங்களோ இருக்குமானால் பகிர்ந்து கொள்ளுங்கள். இல்ல வேற ஏதாவது இந்த சப்ஜெக்ட் குறித்து படிக்கும் பொழுது எனக்கு இந்த கேள்வி இருந்திருக்கு பிரதர் அப்படின்னு நீங்க சொல்வீர்களானால் அதையும் நீங்கள் இந்த சமயத்தில் கேட்கலாம். ஏன்னா வருகை குறித்து பல பேர் பல விதமாய் சொல்லுகிறார்கள் இல்லையா. Okay. If there are no other questions, we'll pray and close. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் வசனங்களை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். உங்க ஸ்தோத்திரம். வருகைக்கும் உலகத்தின் முடிவிற்கும் அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சீக்கிரமாய் வருகிறீர். உடைய வருகையை எடுத்துக்கொள்ளப்பட எங்களை தகுதிப்படுத்துங்க. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த ஜாக்கிரதையை உள்ளவர்களாய் இருக்க கர்த்தங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவீராக. Give us a sober mind, a clear thought, and help us to be holy and pure for you, Lord Jesus. எங்களை வழி நடத்துவீராக. நீர் வருகிற காலம் வரைக்கும் இந்த உலகத்தில் எங்களுக்கு போராட்டம் இருந்தாலும் கர்த்தாவே இதை மேற்கொள்ள எங்களுக்கு தைரியத்தையும் திடனையும் ஆலோசனையும் விசுவாசத்தையும் தந்து நீர் வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை தேவன் தாமே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த வாக்குத்தத்த வசனத்தை நாங்கள் பிடித்துக் கொண்டு விடத்தலை வந்திருக்கிறோம். நீரே எங்களை சீர்படுத்துவீராக, நீரே எங்களை ஸ்திரப்படுத்துவீராக. ஆண்டவரே, நீரே எங்களை வழி நடத்துவீராக. அப்படி அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே,
ஆமென். 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 என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி, என் முழு என் உள்ளமே முழு அவருடைய உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாமத்தை ஸ்தோத்திரி. என் என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பாராட்டை மறவாதே. மறவாதே. ஆமென். ஆமென். Thank you all for joining today. God bless you all.